முதல்ல அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டாக்டர் சார்கிட்ட கேட்டேன், எத்தனை மணி வரைக்கும் ஆள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன். 4 மணினாரு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதனால் நம்ம என்ன பேசணும்னு நினச்சா அதெல்லாம் பிள்ளை குழந்தை அருமையாக அற்புதமாக பேசிச்சாரு. ஒரு மனிதன் வெற்றி பாதையை நோக்கி எப்படி போகணுங்கிறதுக்கு நம்முடைய இயக்குனர் தம்பி சாய் பிரபா மீனா அவர்கள் அருமையாக பேசினாங்க. அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். அதாவது எவன் எதுவாக நினைக்கின்றானோ அவன் அதுவாகிறான். அதான் உண்மை. நம்ம என்ன நினைச்சு அதில் இறங்குறோமோ அதில் பிடிவாதமாக இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுதான். அதனால் தம்பி நீங்கள் வருத்தப்பட வேணாம். உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. இந்த பிடிவாதம் உங்களை வாழ வைக்கும். அதனால் பெரிய எந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து. அதுக்கு உறுதுணையாக இருக்கிற தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மன உறுதியை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த டண்டனக்கா 50வது எபிசோடு முல்லை சொன்ன மாதிரி ஒரு எபிசோட் பண்ணுறதே பெரிய விஷயம். 50 எபிசோட் அதை கடந்து இன்னைக்கு வெற்றி விழாவாக கொண்டாடி இருக்கிறீங்க. இது 500ஆக ஆக வேண்டும். இந்த இடத்துல நான் மனப்பூர்வமாக வாழ்க்கை. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் மெயினாக வரதுக்கு காரணம் என்னுடைய டாக்டர் தான். அவர் எப்படின்னா எனக்கு யூனியன் மூலமாக தான் பழக்கமானார். அவர் எந்த நேரமும் அதாவது ஒரு மருத்துவம் எப்படி உட்காந்து பார்க்குறாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எந்த நேரம் பார்த்தா எபிசோடுங்கிறாரு, அங்கே பார்த்தா விழான்றாரு, ஏதோ ஒரு பத்திரிக்கை, ஏதோ ஒரு பேட்டி, ஏதோ ஒரு ஆடியோ வீடியோ அனுப்பிக்கிட்டே இருக்காரு. செல்ஃபோனை எடுத்தால் டெய்லி அவருடைய இது இல்லை, அவருடைய நிகழ்வு எது எல்லாமே பார்க்குறது. எப்பறம் அவர் எவ்வளவு பார்த்து ஒரு நாள் நான் எனக்கு டவுட் ஆகிடுச்சு. கேட்டேன் அவரை, ஏங்க உட்காந்து இந்த மெடிசன் மருத்துவர்ன்றீங்க அதெல்லாம் பார்க்குறீங்களா என்ன? சார் அதையும் பார்த்துட்டு இப்போ அங்கே தான் உட்காந்துருக்கேன். அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு வர்றவங்கள ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நகைச்சுவையோடு நல்லா கலந்து இதே மாதிரி நிகழ்ச்சியும் பண்ணி அவங்கள நல்ல நீண்ட ஆயோட வாழ வச்சிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னன்னா ஒரு மருத்துவர் அதோட வேலை முடிஞ்சா சம்பாரிச்சன்னு போகாம இதை ஒரு எபிசோட 50 எபிசோட் பண்ணி அதுக்கு தயாரிப்பாளர் இருந்துக்கிட்டு இதில் சமூக சேவை நிறையா. எதுவுமே நான் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் இது அப்படி செஞ்சிடலாம் சார் பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை நாம் பெற்றிருப்பது, அது யாரோ சொன்னாங்க மனிதன் மிக்க 2 பேர்னு. அது உண்மைதான். அது நான் இந்த இடத்துல நான் உண்மையாக சொல்கிறேன், உண்மையான ஒரு விஷயத்தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அவருக்கு நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து கோணாமணி சார், அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் இனிமேல் நம்ம சொல்லியா தெரிய போகுது. ஆனால் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சாவு முனையிலேருந்து நான் மீண்டு வந்தேன். அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவர் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்காரு. இன்னும் ஜெயிப்பார். இன்னும் பல ஆண்டு காலம் அவர் நம்ம திரைத்துறையில் நம்மளையெல்லாம் மகிழ்க்க காத்துட்டு இருக்காரு. எதுக்குன்னா அந்த நம்பிக்கையோட நான் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அந்த ஒரு சூழ்நிலை அவர் சீரியஸாக இருக்கிற நேரத்தில் கூட ஒரு தைரியத்தோடு இருந்தார். அந்த தைரியம் தான் அவர் இன்று வாழ வைத்திருக்கிறது, வாழ வைக்கும். அடுத்தது நம்மளுடைய முல்லை கோதன், அவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை. அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாரு. இந்த இதை பற்றி, யூடியூப்பை பற்றி, அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நம்ம இந்த இடத்த நோக்கி ஜெயிச்சிடலாம். அது ஒரு சொன்ன மாதிரி தான், ஒரு இடத்த அடையணுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள். நான் இன்னைக்கு ஒரு சின்ன திரை நடிகர் சங்க தலைவராக வந்திருக்கேன்னு சொன்னால் 2003 இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 2003 நான் கமிட்டி மெம்பர் தான். கமிட்டிலேருந்து ஜாயின்ட் செக்ரட்டரி ஆனேன், ஜாயின்ட் செக்ரட்டரி செக்ரட்டரி ஆனேன், செக்ரட்டரியிலேருந்து தலைவரான 3வது முறை இப்போ தலைவராகிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம தலைவராகிட்டோமேங்கிற ஒரு சாதாரணமாக நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா இதில் திரும்பி நம்ம வர முடியாது. நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த பொறுப்புக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வெற்றிக்கு காரணம். நாங்கள் இன்னைக்கு ஒரு ஏசிஎஸ் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏசிஎஸ் சண்முகம் சார் அவர்களை இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முல்லை சார் சொன்னார் என் பொண்ணுக்கு சீட்டு வாங்கி, அதுக்கு நன்றி நான் அவருக்கு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நான் அவரை போய் பார்த்து பேசும்போது எனக்கு எங்கள் யூனியனில் ஒரு 5 சீட்டு வேணும், எனக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு 2014 தலைவராக இருந்தப்போ அவர் கேட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு உடனே இதை நீங்கள் நான் தரேன்னு சொல்லி 5 சீட்டு இலவசமாக கொடுத்தாரு. இது வரைக்கும் 20க்கு மேற்பட்ட பேர் அதில் படித்திருக்காங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் எங்கள் யூனியன் மெம்பர்ஸ்க்கு இலவசமாக இப்போ எந்த இதில் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலும் பில்லு பார்க்கும்போது பயமாக இருக்கு. போகும்போது ஈஸியாக அட்மிட் ஆகிடும், வெளியில் வரும்போது பில்லை பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. இதில் ரொம்ப ஆமாம், இது ஏதாவது ஒன்று செய்யணும்னு முதல்ல எங்களுக்கு எஸ்ஆர்எம்ல இருந்தது. இப்போ இதை அவர்கிட்ட போய் நான் அவர் ஏசிஎஸ்ஐட்ட கேட்கும்போது எங்கள் மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லும் போது இப்போ எங்கள் யூனியன் உறுப்பினர்களுக்கு
இலவச மருத்துவ அட்டை 2000 பேர் கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம வந்து அவருக்கு சொல்லும்போது அவருக்கு நான் இந்த இடத்துல நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் மெடிசனை தவிர பாக்கி எல்லாமே ஃப்ரீ. பெட்டு, அது டாக்டர், அப்படிப்பட்ட ஒரு இலவச மருத்துவ ஒரு உதவியை அது இப்போ 9ஆம் தேதி நிகழ்வு இருக்கிறது. அதுக்கு தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நேராக இங்கே ஒரு டாக்டர் வரணும்னு சொன்னதால தான் இன்னைக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்தாலும் அவருடைய நல்ல மனிதனுக்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல நான் வந்தேன். இதான் உண்மை. இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் திறமையானவர்களே. உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. நீங்களாம் வெற்றியை நோக்கி, நான் தான் முதல்ல சொன்ன வார்த்தை தான், எவன் எதுவாக நினைக்கின்றானோ அவன் அதுவாகிறான். அதை நோக்கி நீங்கள் கடமை செய் பலனை எதிர்பார்க்கறதுன்னு சொல்கிற மாதிரி தான். நீங்கள் வாட்டம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டே இருங்க. இவரு முல்லை சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். வி. கோபாலகிருஷ்ணன் ஒரு நடிகர் இருந்தார், மிகப்பெரிய நடிகர். அவர் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்தவர், செயலாளராக இருந்தவர். அவர் ஒரு முறை அவர் வந்து கின்னஸுக்காக ஒரு ட்ராமா பண்ணார் நம்ம நாரதகான சபாவில். அந்த ட்ராமா பார்க்கறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூ ட்ராமா போகும், ஒரு நாளைக்கு இத்தனை ட்ராமான்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஒரு ட்ராமா போய் உட்காடுறேன், அங்கே 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் நான் முதல் நாள் போய் பார்த்த ட்ராமாவுடைய எப்படி நடித்தாங்களோ அதே தான் அந்த 2 பேருக்கும் அந்த ட்ராமா நடக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் எப்படி சார் உங்களால் முடியுது, நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறீங்க, கூட்டமே இல்லை, மக்களே இல்லை, ஒரு 2 பேரும் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க, எப்படி நீங்கள், பெரிய விஷயம் சார். அதுக்கு அவர் சொன்னார், அந்த 2 பேரில் ஒருத்தன் எவ்வளோ பெரிய இயக்குனர் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கலாம், இல்லை பெரிய ஒரு தயாரிப்பாளர் வந்து உட்காந்துருக்கலாம். அந்த 2 பேர் நம்ம சாதாரண மனிதக்கூடாது. அந்த 2 பேர் 2 லட்சம் மக்களுக்கு சமம். நம்மளுடைய திறமை நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கடமை நிச்சயம் நம்மளை வெற்றி பாதையில் கொண்டு விடுவோம் சொன்னார். அதுதான் சொல்கிறேன். இந்த யூடியூப்பு அது நம்ம இப்படி நடிக்கணும் அப்படி இது அலட்சியம் அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய திறமையை அனைத்தும் நீங்கள் அதில் வெளிக்கொண்டு வந்துட்டீங்கன்னா யாராவது ஒரு கண்ணில் உட்காந்துருக்கார் மாதேஷ் கண்ணில் பண்ணலாம், இந்த உட்காந்துரு இயக்குநர்களில் பண்ணலாம். அந்த மாதிரி படும்பொழுது உங்களுடைய கலை பயணம் நிச்சயமாக வெற்றியை நோக்கி ஓடும். இதுதான் உண்மை. இதை நீங்கள், அதுதான் பிள்ளை சொன்னார், நடிக்கிறது இதுக்கு ஒரு நடிப்பு அதுக்கு ஒரு நடிப்பு நடிக்கக்கூடாது, எல்லாமே ஒரு நடிப்பு தான். சின்ன திரை என்பது நான் ஸ்மால் ஸ்கிரீன்ல நம்ம வரதாலும் சின்ன திரைக்கிறோம். பெரிய திரையில என்ன நடிக்கிறோமோ அதை விட கஷ்டம் சின்ன திரையில நடிக்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு பெரிய திரையில 3 ஒரே சீனை ஒரு ஷாட்டை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துட்டு இருப்பாங்க. சின்ன திரையில ஒரு நாளைக்கு 6 சீன் எடுக்கிறாங்க, 6 சீன் 5 சீன் எடுப்பாங்க. ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அப்போ திறமையான கலைஞன்னா சின்ன திரையில் நடிக்க முடியும். ஏதோ சின்ன திரைங்கிறது ஈஸியாக மட்டும் நம்ம எடை போட்டுருக்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். நடிப்பு என்பது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். இங்கே ஒரு நடிப்பு அழுவுறது எல்லாம் அழுவுறது தான், சிரிக்கிறது எல்லாம் ஒன்று சிரிக்கிறது தான். அதுக்கு வித்தியாசம் இல்லை. அதனால அவர் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன், உங்களுடைய நடிப்பை நீங்கள் பதிவு செய்து கொண்டே இருங்கள். அது என்றைக்காவது ஒரு நாள் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் அமர்த்தும். இதுதான் உண்மை. இந்த இடத்துல வேற ஏதாவது விட்டுட்டானா சார், நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி, சார் எப்படியாவது வந்துருங்க, நான் நிச்சயமாக வரேன். ஏன்னா கலைஞர்கள் இடத்துல நிச்சயமாக நான் இருப்பேன். நானும் கஷ்டப்பட்டு போராடி நான் 5500 மேடை நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன். 5000 பிள்ளைக்கெல்லாம் தெரியும், நான் நாடகம் நடித்த காலத்தில் இவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த நாடகங்கள் நான் நடித்தது சரித்திரம், புராண நாடகம், சோசியல், என்ன நாடகம் கொடுத்தா நடிப்பேன். அதனால தான் திருவிளையாடல் புராணம் படத்துலையும் அந்த தெலுங்குலையும் நடித்தேன். தமிழில் வந்து சன் டிவியில் பெரிய சீரியல் சிவன் வந்துச்சு, அதில் சிறப்பு நடிகராக சிவனா பேர் பெற்றதால தான் எனக்கு சிவன் சீனிவாசன். என்னன்னா அந்த நாடக மேடையில் நான் பட்ட கஷ்டங்களை நான் வந்து ஒரு சின்ன திரையில் அது பிரதிபலிக்கும் போது அதுவே எனக்கு பேரா அமைஞ்சது. அது கடவுளுடைய செயல். அதனால நாம் எடுத்துக்கொண்டதை நம்ம சிறப்பாக செய்வோம், வெற்றியை நோக்கி போவோம். சார், இந்த டைரக்டர் யாரு, இதுக்கு ரகு சார் அவர்களை நான் ரொம்ப வாழ்த்துகிறேன். இயக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு தலைமையில் வைக்கப்பட்ட பெரிய ஒரு சுகமான சுமை. அதனால அவர் வந்து இந்த மெயினாக அவரை பாராட்டுறோம். தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பாக தான் இருக்கு. அதனால அவரை பாராட்டுகிறேன். இதில் நடித்த ஒவ்வொரு நடிகளையும் என் மனதார பாராட்டுகிறேன். நீங்கள் விரைவிலே சின்ன திரை பெரிய திரைகளை போன்ற எல்லா திரைகளிலும் உங்களுடைய வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மங்கை குமார், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எப்போதுமே நான் சொல்றது, சின்ன திரையில வந்து ஹீரோ யாருன்னா எழுத்தாளர்கள் தான். அவங்க தான் ஒரு கதாபாத்திரத்தை தன்னுடைய எண்ணங்களை படைக்கிறவங்க.
அதை நாம் வெளிக்கொண்டு வரோம், அவ்வளவுதான். அதனால ரியல் கதாநாயகர் அவர் தான். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து. அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள்.